Taste the Daily. இன்னமும் நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா அந்த பீரோவில் தான் அவங்க நகை பணமாக வைப்பாங்க. ஸோ அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோவை எந்த மூலையில் எந்த வாஸ்துப்படி வச்சா பணம் பெருகும் சார்? பணப்பெட்டி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குபேர இதில் தான் வைக்கணும். குபேர மூலையில் தான் நம்ம வந்து வைக்கணும். அந்த பீரோவில் அங்கே கிழக்கு பார்த்த மாதிரி பெட்டி வைக்கணும். ஸோ இன்னொரு தப்பு அதில் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் பணம் இருக்குது, இந்த இடத்துல குபேர மூலை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையை கொண்டு வந்து அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறையா, அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை அங்கே வரவே கூடாது. பணப்பெட்டியை கிழக்கு பார்த்த மாதிரி குபேர மூலையில் வைக்கணும். 60 நாளில் சரியாயிருச்சு, எனக்கு எல்லாம் சரியாயிருச்சு, வீட்டில் வந்து பையன் வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, வரக்கூடிய பணங்கள் வந்துருச்சு, வயிற்று பிரச்சனை இல்லை மனைவிக்கு, அடுத்து குடல் பயங்கரமாக பிரச்சனைக்கு யூட்ரஸ் எடுத்திருக்காங்க. அந்த வீடு கட்டினதுலேருந்து ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர். இந்த மாதிரி உதாரணம் ஏகப்பட்ட சொல்லிகிட்டே போகலாம். ஒரு எக்ஸ் எம்எல்ஏவுடைய வீட்டுக்கு போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ தூரம் இந்தந்த டைமில் இந்த ஆயிருக்குன்னு நம்ம சொன்னால் ஆமாங்கிறத அவர் சொல்ல, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம், அதாவது வட மேற்கில் என்ன இருக்கணுமோ அதை தூக்கி வடகிழக்கில் வச்சுருக்காங்க, வடகிழக்கில் இருக்கிறத வடமேற்கில் வச்சு மாற்றி பண்ணியிருக்காங்க. இதை கட்ட வேண்டாங்க, இது முழுமையாக இடித்து பண்ணுங்க, இல்லைன்னா விபத்தாயிரும். என்னடா நெகட்டிவாகவே பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம். பண்ணுனா என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். இவர் ஒன்றா விபத்துக்குள்ளாவார், இந்த வீட்டு வருது, இல்லை கட்ட முடியாமல் பெருங்கடன் ஆயிரும் அப்படின்னா. இப்போ வரைக்கும் அந்த வீடு கட்ட முடியல, 6 மாதம் ஆச்சு. பணம் இருந்து எனக்கு நிம்மதி இல்லை சார், தூக்கலை சார். அவங்க வீட்டெல்லாம் போய் பாருங்கள், வடமேற்கு பாருங்க. யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லை, இல்லை கணவன் மனைவியோட அன்னோனியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தென்மேற்கு. கிழக்கு மூடினால் அவ்வளோதான், அந்த வீட்டில் ஆணோடைய ஆதிக்கம் இல்லை, 100% இல்லை. யாரோட வீட்டில் கிழக்கு மூடி இருக்குது, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் 100% சொல்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டே மோசம் சொல்ல, ஓரத்தில் இருக்கிறவங்க வடகிழக்கு நல்லா வந்து ஓப்பன் ஸ்பேஸாக நல்லா ஜன்னல் வச்சுருக்கிறவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குது. வடக்கையும் கிழக்கையும் மூடினவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நோய் வழக்கு, ரெண்டாவது ஆணோடைய ஆதிக்கம் இல்லாமல் பெண் குழந்தைங்க தான் தப்பிச்சிட்றாங்க. ஆண் குழந்தை இருந்தால் முன்னேற்றமே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே அந்த குடும்பமே போயிடுது. ரைட் லெஃப்ட் கலக்கும் டபுள் டக்கர், இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுப்பட்ட மக்களே, இப்போ இருக்கிற அந்த இயந்திர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பல பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து என்னதான் தீர்வு, எங்கிருந்தான் இந்த பிரச்சனை வரும்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருப்போம். ஆனால் இது எல்லாத்துக்குமான தீர்வு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. எஸ், உங்கள் வீட்டில் அந்த ஒரு சில விஷயங்களை வாஸ்து சம்மந்தமாக மாற்றி வச்சிங்கனாலே போதும், எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்ப முடியாது. பட் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் வாஸ்து, மெடிக்கல், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அசோக் கந்தசாமி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பல நேர்காணலை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வாஸ்து அது சரியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை 99% சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதில் நம்ம ஒன்றா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துலாம் சார். நான் அதுக்கு முன்னாடி, வீடு நிறைய பேருடைய கனவு வீடாக தான் இருக்கும். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாஸ்து பயங்கரமாக பார்ப்பாங்க. அப்போது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான வாஸ்து விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சார், இப்போது வந்து என்னென்னா, வாஸ்துவால் நம்ம வந்து 99%, 100% சரியாக பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனாலையும் சொல்கிறேன், ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவர் தவறாக போய் வாஸ்து இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா முழுமையாக 4 திக்குகளை மட்டும் பார்த்துக்கிட்டு, இந்த இடத்துல கிச்சன் வரலாம், இந்த இடத்துல பாத்ரூம் வரலாம், இந்த இடத்துல வந்து ஹால் வரலாங்கிறது மட்டுமே எல்லா மக்களும் பார்க்குறாங்க. அடிப்படையாக இருக்குது. சின்ன சின்ன தவறுகள் தான் பண்ணுவாங்க, அது பெரிய இடத்துல கொண்டு வந்து எடுத்துடும். இப்போ வடகிழக்குன்னு எடுத்துப்போமே, வடகிழக்கும் வடமேற்கும் எடுத்துப்போம். அந்த இடத்துல என்னென்னா காலி இடம் விடணும்னு சொல்லுவாங்க. ஈசானிய மூலையில் காலி இடம் தானேன்னு சொல்லிட்டு அந்த பேன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. வாஸ்து நிபுணர் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. என்னென்னா மேலே இருக்கிற ஷீட் இழுத்து காம்பவுண்டு சுவத்தில் இழுத்து பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஈசானிய மூலை அடிபட்டு போகுது. அப்போ அதுக்காக போட்டிக்கோ போடக்கூடாதான் சார் அப்படிங்கிறது இல்லை, போட்டிக்கோ போடலாம், அதை இழுத்து வந்து நம்ம காம்பவுண்ட் சுவத்தில் பண்ணக்கூடாது. அதனால் வாஸ்துங்கிறது 100% முழுமையாக பார்த்து போனால் மட்டுமே பாதிப்புகள் எல்லாம் கம்மியாக இருக்கும். இன்னமும் நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா அந்த பீரோவில் தான் அவங்க நகை பணமாக வைப்பாங்க. அப்போ பணம் இன்னும் நம்ம பெருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பீரோவை கூட எப்பா இந்த வாஸ்துவில் வச்சதான்ப்பா கரெக்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோவை எந்த மூலையில் எந்த வாஸ்துப்படி வச்சா பணம் பெருகும் சார்? அருமையான கேள்வி கேட்டிங்கன்னா, அதிகமாக கமெண்டில் வர்றது, சார் பணம் பெட்டியை எங்கே வைக்கலாம், அதே மாதிரி பூஜை ரூமை எங்கே வைக்கலாம், இந்த 2 விஷயம் எப்பவுமே அதிகமாக கேட்குறது. பணப்பெட்டி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குபேர இதில் தான் வைக்கணும், குபேர மூலையில் தான் நம்ம வந்து வைக்கணும். அந்த பீரோவில் அங்கே கிழக்கு பார்த்த மாதிரி பெட்டி வைக்கணும்.
பீரோ வந்து வச்சு உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டியை ஒரு எல்லாருமே பணம்ங்கிறது ஒரு பாக்ஸில் வைப்பாங்க, இல்லைன்னா நகைங்கிறது ஒரு பாக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அதை கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். ஸோ இன்னொரு தப்பு அதில் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் பணம் இருக்குது, இந்த இடத்துல குபேர மூலை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையை கொண்டு வந்து அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறையா, அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் சைடில் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் பண்ணுற தவறுகள் ரீசெண்ட் டைம்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், பூஜை அறை அங்கே வரவே கூடாது. பணப்பெட்டியை கிழக்கு பார்த்த மாதிரி குபேர மூலையில் வைக்கலாம். இப்போ சில பேர் அவங்களோட வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஈஸியாக திறக்கிற மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வச்சுப்பேன்ப்பா அப்படின்னு ஒரு வச்சுக்கிறாங்க சார். ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி எல்லாமே இப்போ மாறி போச்சு. ஒரு இன்ஜினியர் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு, சார் இந்த இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ இந்த இன்டர்வியூக்கு வரக்கு முன்னாடி காலையில் ஒரு வாஸ்து பார்த்துட்டு தான் வரேன், ஓகேங்களா. மதியானம் இன்ஜினியர் போட்டு கொடுத்த பிளான் வந்து எல்லாமே வாஸ்து பிரகாரம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இன்ஜினியரிங் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணுங்கிறத கரெக்டாக பண்ணிடுறாங்க. அவங்க பண்ணுற மெயின் தப்பை யாருமே பண்ணுறதில்ல. மேற்க வந்து பார்த்திங்கன்னா மேற்க தெற்க எல்லாத்துலேயும் குழியாக விட்டு வடக்கையும் கிழக்கையும் ஏற்றிடுறாங்க ஸ்டைலாக. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ வந்து ஸ்டெப் ஏறி போவாங்க, அந்த சைடு குழியாகவும் இங்கே வந்து மேடாகவும் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த வாஸ்ட்டுமே அடிபட்டு போய் ஒரு கோமா இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்குது. இது ஒரு தப்பாக அவரும் பண்ணியிருந்தார். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக அக்னி மூலைன்னு சொல்கிற இடத்துல வந்து வாட்டர் டேங்க் ஏற்றிருக்காங்க. ரைட் சைடில் வந்து வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க, பட் அங்கே கட்டலை. ஸோ நம்ம உள்ளே போனோடனே வீட்டில் வந்து மனைவிக்கு வயிற்று பிரச்சனை எத்தனை நாளாக இருக்குன்னா, சார் கட்டினதுலேருந்தே இருக்குது சார் அப்படின்னு. கண்டிப்பாக கல்யாணம் ஆகிருக்காது பையனுக்கு. ஆமாம் சார், ஆளு சார் பையனுக்கு 31 வயசு ஆகுது. பணப்பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்குமேனா, ஆமாம் நம்ம சொல்கிறதுக்கு ஆமாங்கிற தவிர எதுவுமே சொல்கிறாரு. இத்தனைக்கு அவர் ஜாதகத்தை பார்க்கல. அவர் வந்து என்னென்னா பிரச்சனை பார்க்கும்போதே அவருக்கு வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் போங்க பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. சோழி பிரச்சனை பார்க்கும்போதே ஆமாங்கிற தவிர எதுவுமே சொல்ல. இந்த சைடில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடக்கு மத்தியமத்தில் கட்டாயிருக்கு வீடு. தாய்மாமா இருக்காரா பையனுக்கு அப்படின்னா ஆமானாரு. பேச்சுவார்த்தை இருக்காதே, அப்படி பேச்சுவார்த்தை இருந்தால் அவர் சரியாக இருக்க மாட்டார். 15 வருஷம் ஆச்சு சார் பேச்சுவார்த்தை. எல்லாத்துக்குமே ஆமாம், வேறு இல்லைங்க. இப்போ அந்த நேர்காணல் கூட அவரும் பார்த்துருப்பாரு. ஏன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தானே கான்டாக்ட் பண்ணாங்க. இப்போ நான் பேசுகிறது கூட பார்த்துருப்பாரு. நம்ம பேர் சொல்ல போகிறதில்ல. அவருக்கு இப்போ நான் சொன்னேன் 60 நாளில் சரியாயிருச்சு, எனக்கு எல்லாம் சரியாயிருச்சு. வீட்டில் வந்து பையன் வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, வரக்கூடிய பணங்கள் வந்துருச்சு, வயிற்று பிரச்சனை இல்லை மனைவிக்கு. அடுத்து குடல் பயங்கரமாக பிரச்சனைக்கு யூட்ரஸ் எடுத்திருக்காங்க அவங்க. இதுதான் அந்த வீடு கட்டினதுலேருந்து ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இந்த வீட்டுக்கு வந்து என் வாழ்க்கையே மாறி போச்சு. வீடு நல்லா வந்து ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக தான் கட்டியிருக்காங்க. அப்போது வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்கு தேவையானது கொடுக்கலன்னா நம்மள்கிட்டருந்து வீடு எடுத்துக்கும். உதாரணத்துக்கு அதுக்கு கிட்னியில் ப்ராப்ளம்னா நம்ம கிட்னி எடுத்துக்கும், அதுக்கு வயிறில் ப்ராப்ளம்னா நம்மள்கிட்ட இருக்க வயிற்றில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கும். அதுக்கான தீனி போட்டோமா எந்த பண்ணி வச்சுக்கப்பா. அதனால் என்னென்னாங்க, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஏகப்பட்ட இது பார்த்துருக்கேன். வாஸ்துவால் நிறையா விஷயங்களை மாற்றி பிரம்மாண்டமாகி பல நாட்கள் நானே தூங்காமல் வியப்பில் இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு பாக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ பெரிய வித்தைகள் இது நமக்கு கிடைச்சதே ஒரு கொடுப்பனை, ஒரு பாக்கியமாக எடுத்துக்கணும். இது நம்ம சும்மா ஒரு வீடியோக்காக நம்ம வந்து பெருமைப்படுத்தி பேசணும் வாஸ்து அப்படிங்கிறதுலாம் இல்லை. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து வாழ்க்கையிலேருந்து ஒரு டவுன் மூமெண்ட்லேருந்து அதிகமாக மாறி இருக்காங்க. இந்த மாதிரி உதாரணம் ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாங்க. ஒரு எக்ஸ் எம்எல்ஏவுடைய வீட்டுக்கு போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ தூரம் இந்தந்த டைமில் இந்த ஆயிருக்குன்னு நம்ம சொன்னால் ஆமாங்கிறத அவர் சொல்ல, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அவங்க கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி பல இதுக்கு நம்ம இந்த இடத்துல இது பாதிப்பா, நம்ம எப்படி வந்து மாமாவோட பேச்சுவார்த்தை இல்லைங்கிறோம். புதன் வடக்கு மத்தியம்ங்கிறது புதன். இந்த இடத்துல வந்து என்னென்னது வடகிழக்கில் வந்து ஷீட் போட்டு மறைச்சிட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அது இன்ஜினியர் போட்டு தரல, பட் இவங்க இழுத்துருக்காங்க. இழுத்து காம்பவுண்டுக்கு அந்த சைடில் வச்சு சூரிய ஒளியே வராத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி வீட்டில் மூத்த பையன் நீங்கள் சொன்ன பேச்சு கேட்பாப்புல. அப்புறம் சுக்கரன் ஆதிக்கம் உள்ள இடத்துல வாட்டர் டேங்க் வச்சுட்டீங்க. அப்போ ஏங்கம்மா உங்கள் உடம்புல பாரமாக இருக்கா, மனசில் பாரமாக இருக்கா, நிம்மதி இல்லையா, தூக்கம் இல்லையானா அவங்களும் ஆமாங்கிறாங்க. இவர் இத்தனை நாள் எனக்கு தான் ப்ரெஷரு, எனக்கு தான் டிப்ரெஷன்ட்டு இருக்காங்க, அவங்க அதோட கஷ்டத்தில் இருக்கு. இதெல்லாம் எது சொல்லுது? ஒரு காமன் நேரம் தான். இப்படி வீட்டுக்குள்ளே போனோம், சுற்றினோம், வந்தோம், பார்த்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நானே பேசியிருக்கேன், நிறைய யூடியூப் தளத்தில் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கேன். அதனால் வாஸ்து ரொம்ப முக்கியம் அவ்வளோ தூரம் சொல்கிறோம். இப்போ ஒரு நடுவில் ஒரு இது பார்த்தேங்க, ஒரு இடத்துல வடகிழக்கு பகுதியில், அதாவது வடமேற்கில் என்ன இருக்கணுமோ அதை தூக்கி வடகிழக்கில் வச்சுருக்காங்க, வடகிழக்கில் இருக்கிறத வடமேற்கில் வச்சு மாற்றி பண்ணியிருக்காங்க. இதை கட்ட வேண்டாங்க, இது முழுமையாக இடித்து பண்ணுங்க, இல்லைன்னா விபத்தாயிரும். என்னடா நெகட்டிவாகவே பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம்.
பண்ணுனா என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். இவர் ஒன்றா விபத்துக்குள்ளாவார், இந்த வீட்டு வருது, இல்லைனா கட்ட முடியாமல் பெருங்கடன் ஆயிடும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த வீடு கட்ட முடியல. 6 மாதம் ஆச்சு இது பார்த்து. இது யூடியூப் வலைதளத்தில் கூட போட்டிருக்கு. அந்த வீட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இது எங்கே கொடுது, இது ஒரு இன்ஜினியர் போட்டு கொடுத்த பிளான் தான். நான் அதுக்காக எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணல. சரியான வாஸ்து இல்லைன்னா நம்ம யாராலையுமே அவங்கள காப்பாற்ற முடியும். எத்தனை கோயில், என்ன பரிகாரம், ஒன்றுமே பிரயோஜனம். சார் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வாஸ்து சரியாக இருந்தால் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை மட்டும் தான் போகுமா? மற்றபடி உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா? நிறைய பேர் தீராத நோய், எங்கே போய் பார்த்தாலும் டாக்டர் கையை விரிக்கிறாங்க. அந்த மாதிரி நோய்களெல்லாம் இந்த வாஸ்து நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் அப்படி இது சரி பண்ணால் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாமா? 100% சரியாகுங்க. சரியாகாமல் இருக்கவே இருக்காது. அப்படி சரியாகாதுன்னா நம்ம சொல்கிற வாஸ்து அவங்க கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 4 மூளைக்கு இருக்கக்கூடியது. ஸோ அதில் உள்ளுக்குள்ளே மத்தியம்னு சொல்கிறது இன்னொன்று ஆட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ இந்த சைடில் 3, இந்த சைடில் 3, 6, இந்த சைடில் 3, இந்த சைடில் 3, 6, மொத்தம் 12. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளானட்டோடைய பொசிஷன் பாதிப்பானால் மொத்தமாக அது பாதிப்பாகும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம், இப்போ வடமேற்கு சைடில் பாதிப்பாகுது சந்திரன். வடமேற்கு யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்க மனநோயாளி. மற்ற எல்லாமே நல்லா இருக்குது, வடமேற்கு மட்டும் இருக்குன்னா மனநோயாளி. பணம் இருந்து எனக்கு நிம்மதி இல்லை சார், தூக்கலை சார், அவங்க வீட்டெல்லாம் போய் பாருங்கள், வடமேற்கு பாதிப்பு. யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லை, இல்லை கணவன் மனைவியில் அன்னோனியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தென்மேற்கு. இவங்களுக்கு இந்த முதல்ல போய் பார்க்கணும், அதை சொல்லணும் எக்ஸாக்டாக. வாசனை இவருக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், அது வந்துடும், இது வந்து பணம் போகும், கிட்னி போகும், இல்லை வந்து மன நிம்மதி இருக்காது வீட்டில். இந்த இடத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இல்லைங்கிறது வந்து நம்ம 100% அடித்து சொல்லலாம். இப்போ வாஸ்து சரியாக இல்லாமல் இருக்கிறனால எங்கள் எல்லாருக்குமே பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே வருது. இதை வாஸ்து சரி பண்ணிட்டு நாங்கள்லாம் சரி பண்ணிட்டு அப்போ கர்மாவுக்கும் இதுக்கும் என்ன சார் வேறுபாடு? ஏன்னா இது கர்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? 100 மடங்கு இல்லைங்க, 1000 மடங்கு இது உண்மை. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கர்மா கழிச்சே ஆகணும்னா உங்களை சரி செய்யக்கூடாது, சிம்பிள். இது ஒரு 3-4 பேருங்க. நான் வாஸ்து வந்து என்னென்னா, ஒரு அவங்களோட நண்பர்கள் உறவினர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் என்னைய அணுகினாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், எல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். சார் அதை மாற்ற முடியாது சார், சார் அது அந்த இடத்துல இருக்குது சார், அவங்க பேசுகிறதே. அப்போ நமக்கு வந்து தெரியுது என்ன ஒரு கான்செப்ட்னா. அப்போ நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன், நீங்கள் அவராக கூப்பிட்டாருங்களா இல்லை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னீங்களாங்கும் போது, இல்லைங்க நம்மளது வீட்டு மாறிச்சு, நான் சொன்னேன். கர்மா மாற்ற விடவில்லை, அவங்க வாயிலேருந்து கர்மாவே பேச வைக்குது. பேச வைக்கிறது மாற்ற மாட்டாங்களா நம்ம சொல்கிறத? நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய கிழக்கு மூடி இருக்குது, உங்களோட பையன் டிப்ரெஷனாக, எல்லாம் உண்மை தான் அப்படிங்கிறது. சார் அதெல்லாம் ஓக்கு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், அவங்க சொல்கிறாங்க அவங்க இதுக்குங்கிற காட்டி நம்ம அவர் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணார். இப்போ அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியே இல்லை. அதாவது என்னென்னாங்க, ஒரு 18 வயதுக்குள்ள பையனுடைய வளர்ச்சி இல்லை, ஒரு 15-13 வயதுக்குள்ளது தான் இருக்குது. ரொம்பவுமே ரொம்ப மோசமாக போய் தான் மறுபடியும் வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து கேட்டு மறுபடியும் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அப்போ என்னென்னா, கர்மாங்கிறது ஒரு விஷயத்தை ஹையர் லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் அப்பவுமே அது ஒரு அணுகரம் இருக்கணும். இவங்க சொல்கிறத ஒரு சில பேர்லாம் வாஸ்து நம்ம மாற்ற சொல்லி அதை மாற்றுறதுக்கான பணம் இல்லாமே மாற்றாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம், இந்த அமைப்பு உள்ளவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நம்ம இதை ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும், நம்ம தென்மேற்கில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து என்னென்னா, பூஜை அறையை தென்மேற்கில் வைக்கக்கூடாது, இப்போ வந்து அக்னி மூலையில் வாட்டர் டேங்கை மேலே வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாற்றுவாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் அவங்க வீட்டில் நடந்திருக்கும். யாரெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த தவறு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இப்போதான் தெரியாமல் இவர் சொல்கிற மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. கிழக்கு மூடினால் அவ்வளோதான், அந்த வீட்டில் ஆணோடைய ஆதிக்கம் இல்லை, 100% இல்லை. யாரோட வீட்டில் கிழக்கு மூடி இருக்குது, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் 100% சொல்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டே மோசம் சொல்ல, ஓரத்தில் இருக்கிறவங்க வடகிழக்கு நல்லா வந்து ஓப்பன் ஸ்பேஸாக நல்லா ஜன்னல் வச்சுருக்கிறவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குது. வடக்கையும் கிழக்கையும் மூடினவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நோய் வழக்கு, 2வது ஆணோடைய ஆதிக்கம் இல்லாமல் பெண் குழந்தைங்க தான் தப்பிச்சிட்றாங்க. ஆண் குழந்தை இருந்தால் முன்னேற்றமே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே அந்த குடும்பமே போயிடுது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் மக்களை பொறுத்தவரை ஒரு கருத்து என்னன்னா, சார் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவங்க தான் வாஸ்துல மாட்டிக்கிறாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் நேக்காக போயிட்டு அங்கே குடியேறி அவங்களுக்கு தேவையான பொருளாக வச்சுட்டு சந்தோஷமாக கார் பங்களா ஆடம்பரமாக இருக்காங்களே சார். அதுதான் சார், இப்போ வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக தானே இருக்கும். வெளியில் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனையோ பேர் குடியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வடக்க கிழக்க க்ளோஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்து நல்லா இருக்காரு, என்னோட மூத்த பையன் வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு அவன் ஒருத்தரை சொல்லுங்கள். வடக்க கிழக்க க்ளோஸ், ஃபுல் க்ளோஸ், தெக்க வாசல்னு வச்சுப்போம் நம்ம, ஃபுல் க்ளோஸ், எந்த ஒரு இது இல்லை. அவங்களுடைய வீட்டில் ஆண் குழந்தையோட ஆதிக்கமும் பணப்புழக்கமும் இருந்ததுனால் கண்டிப்பாக அது வந்து 100% அவங்க ஒன்றும் தப்பாக பார்த்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். கிழக்க மேற்குங்கிற இருக்காதுங்க, நான் அடித்து சொல்கிறேன். இதை வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாமா? எடுத்துங்க, தாராளமாக.
இதில் வந்து நான் 100% சொல்கிறேனே, நம்ம இல்லைன்னா வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவோம்ல. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லைன் வீடாக இருந்தாலும் சரி, கிழக்க வடக்க யாருக்கெல்லாம் க்ளோஸ் ஃபுல், உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ ஃபுல் க்ளோஸ்னால் ஃபுல்லாக அந்த இடத்துல செவுரு வந்துடணும். ஜன்னல் இல்லாமல் அந்த இடத்துல வந்து க்ளோஸாக இருக்கிறவங்க வீட்டில் ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குதா, ரெண்டாவது பணப்பழக்கத்தோடு இருக்காங்களா, ஆணாதிக்கம் அந்த வீட்டில் இருக்கா, இது 3 இருக்கவே இருக்காதுங்க. இது சேலஞ்ச், ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் அந்த பூஜை அறையை எங்கே வைக்கணும் அப்படின்றதுல நிறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க. சில பேர் தவறாக கைட் பண்ணனால என் சித்தப்பா பையன் அப்படி சொன்னா, என் மருமை இப்படி சொன்னாப்புல, அதனால் வச்சேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ பூஜை அறையை எக்ஸாக்டாக எந்த திசை நோக்கி வைக்கணும் சார்? பூஜை அறையை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டாபிக் தான். பட் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக கொண்டு போகிறாங்க. பூஜை அறை எனக்கு பெருசாக வேணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை சொன்னேன் பார்த்தீங்களா, தென்மேற்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அது குபேர மூலைங்கிற ஒரு காரணம் வந்து இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பூஜையை அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே பணம் இருக்கிறது. நம்ம பூஜை அறைங்கிறது நெருப்பு சார்ந்தது. அங்கே கொண்டு போய் நீங்கள் பூஜை அறையை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? பணம் தங்குமா? அந்த தீயில கருகி தான் போகும். அந்த கான்செப்ட் மாதிரி தான் பணம் இருக்காது. அப்போ என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மத்தியத்தில், ஓகேங்களா, கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அம்சமாக இருக்கும். ஹாலில் கிழக்கு பார்த்த மாதிரி வைங்க, வேலை முடிஞ்சு. கிழக்கு பார்த்த மாதிரிங்க. நீங்கள் வந்து என்னென்னா வடகிழக்குலேயும் வச்சிடக்கூடாது, தென்மேற்குலேயும் பூஜை அறையை வைக்கக்கூடாது, படிக்கட்டு கீழே வைக்கக்கூடாது, பாத்ரூமை ஒட்டி வைக்கக்கூடாது. நிறைய பேர் பாத்ரூம் ஒட்டி வைக்கலாம்பாங்க. என்னோட அனுபவத்தில் பாத்ரூம் ஒட்டி வைக்கிறத நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் அதுக்கும் பாத்ரூம் செவருக்கும் இந்த பூஜை அறையோடைய செவருக்கும் ஒரு துளியாவது கேப் ஒட்டி இருக்கக்கூடாது. பட் நிறைய வாஸ்து நிபுணர்கள் அதெல்லாம் வைக்கலாங்கம்பாங்க. படிக்கட்டு கீழே வைக்கக்கூடாது, பாத்ரூம் ஒட்டி வைக்கக்கூடாது, தென்மேற்கு ப்ளஸ் வடகிழக்கில் வைக்கக்கூடாது. கிழக்கு பார்த்த மாதிரி வடமேற்கில் பார்த்து வச்சுக்கலாம். இது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுவேஜ் சிஸ்டம், அதாவது இந்த கழிவுநீர் வடிகால், அந்த வாய்க்கால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுருப்பாங்க, சில பேர் பின்னாடி வச்சுருப்பாங்க. இதில் கூட வாஸ்து திசையெல்லாம் இருக்கா சார்? சார் கண்டிப்பாக செப்டிங் டேங்க்கு, நம்ம வாட்டர் டேங்க் எல்லாமே வாஸ்து இதாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா செப்டிக் டேங்கை கொண்டு போய் நீங்கள் நம்ம அக்னி மூலையில், ஓகேங்களா, கரெக்டாக வந்து செவ்வாய் ஆதிக்கம் உள்ள இடத்துல வச்சிங்கன்னா அங்கே கண்டிப்பாக செவ்வாய்க்குள்ள காரகத்துவம் எல்லாமே பாதிக்கும். தென்மேற்கில் வச்சிங்கன்னா அது பாதிக்கும். ஓகே, நான் அதெல்லாம் எதுவுமே வைக்கல, நான் அதே இடத்துல வச்சிட்றேன். இந்த இடத்துல குழி இருக்க வேண்டிய இடத்துல பள்ளமாக்கி மேடாக்கி அந்த இடத்துல ஒரு மாற்றி எந்தெந்த இடத்துல எது எது இருக்கணுமோ அது எது இருக்கணும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, அதை மாற்றி வச்சாலும் உங்களுக்கு பாதிப்பு தான். இந்த சின்னதாக வைக்கிறேன் இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு செப்டிக் டேங்க்கு, ஒரு வாட்டர் டேங்க்கு, ரெண்டாவது வந்து மேலே இருக்கிற அந்த ஹெட் மேலே வெயிட் கொடுக்கக்கூடிய அந்த தனி தொட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சில கட்டியிருப்பாங்க, ஒரு சில டேங்க் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அந்தந்த இடத்துல தான் இருக்கணும். தென்மேற்கில் மேலே இருக்கணும், வடகிழக்கில் கீழே இருக்கக்கூடிய தொட்டி, போரு, கிணறு இதெல்லாம் இருக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழலாம். என்ன அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திசையில் வந்து நாங்கள் சுவேஜ் சிஸ்டம் கட்டலை, அதுக்கு வந்து நேர் திசையில் தான் இருக்குது, அதை மாற்றவும் முடியாது, பட் ஆல்டர்னேட்டிவ் எதனா வழி இருக்கா சார்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சொந்த வீடு கட்ட மாட்டாங்க, லீஸ்க்கு எடுத்து போவாங்க, வாடகைக்கு போவாங்க, அந்த மாதிரி. இப்போ சொந்த வீடாக இருக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போது ஒருத்தருக்கு இது மாத்திரக்கே வழி இல்லை அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கடன் வாங்கி அதை மாட்டுங்க, உங்களுக்கு ஃபினான்ஸ் ஃப்ளோ வந்துடும். நான் தான் சொல்கிறேனே, இருக்கிற அம்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்குமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. தொழில் நல்லா இருக்கும், குடும்ப விருத்தியாகும், உள்ளுக்குள்ளே எல்லா சந்தோஷமும் இருக்கும், வாரிசு இருக்கும். ஒரு மனிதன் என்ன தேவைப்படுதோ அதை அனைத்துமே அந்த வீடு கொடுத்துரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி தான், சார் மாற்ற முடியல, ஏதாவது பரிகாரம் அந்த வேல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிடலாமா சார், ஏதாவது குதிரை மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒரே வார்த்தை ஒன்றா இடிங்க, இல்லைன்னா காலி வாங்க. சொந்த வீடாக இருந்தால் இடித்து மாற்ற பாருங்கள். இல்லைன்னா வந்து நம்ம எல்லாம் எடுத்தங்கவுத்த நம்ம விற்றுருங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லட்சத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றுங்க. அந்தந்த ஒரு பாவத்துக்குன்னு இருக்குது டைம், எவ்வளோ நாளில் இது ரெடி ஆகுன்னு. அந்தந்த பாவத்தில் மாறும். அந்த நாளை சொல்லிகிட்டே வந்துடுவேன். இன்றைக்கி போனவர் சொன்னால் 60 நாளில் உங்களுக்கு மாறிடும், எழுதி வச்சுக்கங்க நீங்கள் அப்படின்னு. இதுக்கு போய் நீங்கள் அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கள், இங்கே பரிகாரம் பண்ணுங்க இல்லை, அந்தந்த இடத்துல அது இருக்கணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய கிட்னி இருக்கிற இடத்துல எடுத்து ஹார்ட்டை வச்சுக்கிட்டு, ஹார்ட் இருக்கிற இடத்துல கிட்னி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க டாக்டர்னா ஒத்துப்போமா? இல்லை இல்லை, உடம்பு ஒத்துக்குமா? நம்ம ஒத்துக்கிறோங்கிறது இல்லை, ஒத்துக்காதுங்களா உடம்பு. அதே தான் வீடும். அதோடைய ஹார்ட் இருக்கிற இடத்துல வந்து பிடுங்கி கொண்டு போய் நம்ம கொண்டு போய் மாற்றி வச்சோம்னா பரிகாரம் சொன்னால் அது கேட்குமா? கேட்கவே கேட்காது. அதனால் பரிகாரம் சொல்லி யாரும் ஏமாற வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதாவது மாற்றுங்க. இல்லை மாற்றவே முடியாது சார்னா வேறு வீட்டுக்கு போயிடுங்க. இதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதை பூட்டி வச்சுட்டு போனீங்கன்னா அதுவும் பாதிக்கும். ஒருத்தர் உதாரணத்துக்கு இப்போ சொல்லிடுறேன், ஏன்னா அருமையான ஒரு எக்ஸாம்பிள். வாஸ்து பிரகாரம் இது புதுசாக வீடு கட்டி வந்திருக்காரு, மேப் அனுப்புகிறார் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா.
எல்லாமே நல்லா இருக்கு, இருந்தாலும் நான் வரணும் சார், பார்க்கணும் சார்னு சொல்கிறேன். நானும் போகிறேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கும், அவர் மதுரை, ஓகேங்களா, என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது. பக்கத்தில் இடம் இருக்கா சார், அது இருக்கா சார், தெருக்குத்து இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. அதான் சார் நான் தான் சொன்னேன்ல சார், ஒரு பெரிய ஒரு நிபுணரை வச்சு தான் சார் வாஸ்து பார்த்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடு இருக்கா அப்படிங்கிறேன். சார் எனக்கு வீடு இல்லை அப்படின்னாரு. சார் நல்லா வேறு ஃபேமிலியில் ஏதாவது இருக்குன்னா, ஆமாம் சார் ஒய்ஃப் பேரில் தான் ஒன்று வாங்கினேன், இப்போ சீப்பாக கிடச்சிதுன்னு, அது இவ்வளோ நேரம் வாடகைக்கு இருந்தாங்க, இப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இவருக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரோட தொழிலில் நஷ்டம் ஏற்பட ஆரம்பித்ததோ, இவருடைய வாகனம் ஒன்று அது ஆக்சிடென்ட், இவர் போகலை, ஆக்சிடென்ட் ஆகி அது வாகனம்னா நீங்கள் ஈச்சர் வேணும் அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது ஆக்சிடென்ட் ஆகி பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவர் காலி பண்ணிட்டு போன அடுத்த வாரத்திலேருந்து இவருக்கு அந்த பாதிப்பு. அப்போ நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இருக்கும் வீடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வாடகை விட்டுருக்கீங்க, உங்களோட பேரில் இன்னொன்று இருக்குது, பூர்வீக வீடு இருந்தாலும் அதோடைய வாஸ்து பலன் உங்களை கண்டிப்பாக தாக்கும். அது எப்படி சார் நம்மளை தாக்குது? சம்மந்தமே இல்லையே. அதுதான் சார் உங்கள் பேரில் தானே இருக்குது, பேரில் கனெக்ட் ஆகுது. எப்படி என்னுடைய சொத்து? அதேதான். இப்போ வந்து என்னன்னா, அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க யாரோ எப்பவுமே அதை தான் சார், வீட்டில் குடியில் பூட்டிட்டு போயிட்டீங்க, புரியுதுங்களா, அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் அது தாக்கும் சார். அப்படி பார்த்தா சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க தான் இப்போ நிறைய பேர் ரெண்டு சொத்து வச்சிருப்பாங்க. இங்கே வீட்டை வந்து பூட்டியே வச்சுட்டு செக்யூரிட்டி மட்டும் பார்த்து சொல்லிட்டு அப்ராட் போயிடுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. வீடு பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சிருக்கு. ஆமாம், திரும்ப வந்து க்ளீன் பண்ணிட்டு எப்போ குடும்பம் நடத்துவாங்க. அப்படி நடத்துறது சரியா தப்பா சார்? வாஸ்து சரியாக இருந்தால் சரி, வாஸ்து சரியாக இருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது தப்பே கிடையாது. நான் வாஸ்து சரியில்லைன்னா தான் தாக்குன்னு சொல்கிறேன். அப்போ பல மாதம் வீட்டை பூட்டி வச்சுட்டு வரது பிரச்சனை? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் தாராளமாக பிரச்சனை இல்லை. என்ன அந்த வீட்டில் ஒரு நடமாடும் தன்மை இல்லைம்பாங்க, அது ஆன்மீக சம்மந்தமாக போகிறது தான். இது சயின்ஸ். இதில் நம்ம வந்து என்னென்னா டோட்டலாக வந்து தவறாக இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் பாதிக்கும். அந்த வீட்டில் குடும்பத்தில் யாராவது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு காமெடியாக கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா ஒரு நம்ம அஜித் படத்தில் கூட, ஏன் கண்ணாடி திருப்புனா ஆட்டோ போகுது ஒரு நாயம், பக்கத்து கண்ணாடி திருப்புனா எப்படி போகும் அப்படிங்கிற. பட் என்னென்னா இது ஒரு ஜோக்குக்காக நிறையா பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது உண்மை, அனுபவிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க இது நடந்தது ஆமாம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய பார்த்துருக்குங்க. ஏன்னா நம்ம சும்மா ஒரு நீங்களும் நானும் டீ குடிச்சிட்டு பேசலை, ஒரு மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம். அது தவறுனா நாளைக்கு அதை என்னத்தான் பாதிக்கும் இல்லைங்களா? உண்மை இது. வாஸ்து சரியில்லைன்னா ஒரு பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை இதெல்லாம் வரும்னு சொன்னீங்க. இதையும் தாண்டி அந்த வீட்டில் வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் எதுனா வேற அது கெட்ட சகுனங்கள் அதெல்லாம் நடக்கணும்? இல்லை, கண்டிப்பாக நடக்கும், அது தெரியும். இப்போ நான் வந்து சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர்த்தில் ஒரு 60% பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி மூலை பாதிக்காத பெண்கள் மட்டும், அக்னி மூலை பாதிக்கலைன்னா அந்த பெண்களே வந்து இந்த வீடு வேண்டாங்க, இது வித்துறலாமுங்க, இல்லை அந்த அம்மா, அந்த வீட்டினுடைய அம்மா, எனக்கு இந்த வீடு சரியில்லை, நம்ம வித்துட்டு போகலான்னு உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே சொல்லும். இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு உணர்வு தூண்டும், ஏதோ உள்ள அவங்களுக்கு வந்து என்ன வேண்டாம், ஒரு கெட்டது நடக்கிற மாதிரியே தோண்டிட்டு இருக்குது, இந்த வீடு வாங்கினது தான் பிரச்சனை, வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க நிறையா பேர் சொல்லி, நான் அப்போவே சொன்னேன் சார், இவர்கிட்ட வாங்கினப்பவே சொன்னேன் சார், இந்த ஃப்ளாட் சரியில்லை, எனக்கு என்னமோ இருக்குன்னு. இப்போ பாருங்கள் சார், இந்த அளவுக்கு மருத்துவத்தில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இது சொல்லி பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்னி மூலையை சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாதிப்பில்லாத பெண்கள் தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி போனோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அக்னி மூலை மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்கன்னு, அந்த அம்மா சொல்லலை. இந்த மாதிரி நிறைய அக்னி மூலையில் எதெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்க எதுவுமே சொல்ல. அக்னி மூலை வெட்டுப்படுறது, புரியுதுங்களா, அந்த இடத்துல நீர்த்தன்மையை கொண்டு வந்து ஊற்றுறது, இந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு வர்றதில்லை. மற்ற இடத்துல எல்லா பெண்களும் எனக்கு சரியில்லை, எனக்கு சரியில்லை, சரியாக படலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியாக படலைன்னு சொல்லாத பெண்கள் எல்லாத்துக்கும் அந்த அக்னி மூலையில் பாதிப்பு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வாஸ்து இல்லாட்டி வாழ்க்கை இல்லைன்ற மாதிரில இருக்கு. இல்லைங்க, எனக்கே அப்படி தாங்க இருந்துச்சு. எப்படின்னா முதல் டைம் நம்ம வந்து ஆக்சுவலாக ஆஸ்ட்ராலஜர், ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜர் எல்லாமே வாஸ்து பார்க்க இந்த ஜாதகத்துக்கு அப்படி வாங்க வீட்டை காட்டுங்க, எல்லா பிரச்சனையும் சரி போ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாஸ்து பண்ணக்கூடிய வாய்ப்பு, மாற்றங்கள், வாழ்க்கையை மாற்றும் வாஸ்து. இதுதான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். என்ன போட்டிருப்பேன்னா, உனக்கு செல்வம் வேணுமா, நோயிலேருந்து குணமடையணுமா, செல்வாக்கு வேணுமா, அரசியல் வேணுமா, ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, அனைத்துக்குமே வாஸ்து அழகாக சொல்லும். ஆண் மனையில் போய் இருந்தால் ஆண் குழந்தை தான் பிறக்கும், பெண் மனையில் போய் உட்காந்தா பெண் குழந்தை தான் பிறக்கும். ஒரு வீட்டில் 2 வகையாக பிரிக்கலாங்க, ஆண்மனை பெண்மனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்னவே சொல்கிறேனே, நான் பெண் மனையில் தான் இருக்கேன், எனக்கு பொண்ணு தான், எனக்கு ஆண் குழந்தை வேணும்னா நான் ஆண்மனைக்கு போய் தான் ஆகணும், இல்லை தலைக்குப்புறம் நடந்தாலும் அது நடக்காது. அதானே சார் ஆண்மனை பெண்மனை. அதான் 2 வகையாக பிரிக்கலாங்க. நீங்கள் உங்களுடைய வீடோடைய அளவு எப்படிங்கிறத பொறுத்து வராது, புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கிழக்கு அதிகமாக இருந்து தெற்க சைடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பெண்மனை. கிழக்க கம்மி தெற்க அதிகமாக இருந்து சார் ஸ்கொயர் தான் சார், இப்படி பெருசாக இருந்ததுன்னா பெண்மனை, இப்படி இருந்துச்சுன்னா அது ஆண்மனை. புரியுதுங்களா? அந்த ஸ்கொயர் ஷேப்பில் சொல்லுவாங்க அது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நிறைய மக்கள் கமெண்டில் கூட தெரிவிக்கலாம். சார்
இதில் வந்து எக்ஸும்பாங்க ஒய்ம்பாங்க குரோமோசோம்பாங்க உடல் ரீதியான விஷயம் கணவன் மனைவி பிரச்சனை அது அந்த மாதிரி போகும் சார், சயின்டிஃபிக்கலாக போகும். நீங்கள் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் வாஸ்து சொல்கிறீங்க அப்படிமா? இல்லை மனைங்கிறது வந்து நீங்கள் ஆண் மனையில் சார் நம்ம ஆணாதிக்கம் அதிகம் செலுத்துதா பெண்ணாதிக்கம் அதிகம் செலுத்துதா? நீங்கள் எத்தனையோ வீட்டில் பார்த்துருப்பீங்க, அம்மா ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, அப்பா சைலண்டாக இருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, அம்மா சைலண்டாக இருப்பாங்க. சார் அவங்க சம்பாரிச்சாங்கன்னா இருப்பாங்க. எத்தனையோ பேர் வந்து இந்த சந்தானம் சொல்கிற மாதிரி தான், ஊருக்கே பெருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டைன்னு எத்தனை பேர் இருந்திருக்காங்க இல்லைங்களா? அரசியல் தலைவர்களே எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்தால் கம்முன்னு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெரிய பெரிய வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், வெளியில் என்ன நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஒய்ஃப் தான்ப்பா எனக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் அவங்க டாமினண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அவர் பெண்மனையில் இருப்பார். அதே ஆழத்துக்கு ஆண்மனையில் மாற்றுங்க, அவருடைய டாமினண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு இது வந்து கீழே இறங்கிடுவாங்க. அவர் சொல்கிறது தான் கரெக்டு, இத்தனை நாளாக தான் நான் அவரை இது பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேமா. ஸோ வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் வாஸ்து இஸ் ஈக்குவல் டு மேஜிக், அவ்வளோதான். அதை வந்து என்னென்னா புரிஞ்சுட்டு பண்ணுறதும் ஓகே, இல்லைப்பா இது இங்கே இருக்கணும்ப்பா நம்ம நூட்களில் சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரப்படி அப்படி தான்ப்பா இருக்குங்கிறதும் ஓகே. அவங்க எடுத்துக்கக்கூடிய மனநிலை அதை இப்படி எங்கிட்டலாம் யாராவது சேலஞ்ச் பண்ணாங்களே எங்களேன், இந்த மாதிரி வீட்டில் இருந்து காட்டுங்க, எனக்கு ஒரு 6 மாதம் இருந்து காட்டுங்க பார்த்துக்கலான்னா, அவங்க காலம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்மளை வந்து கடவுளாக தான் பார்ப்பாங்க. இது ரியல் சார், நம்ம நீங்கள் பார்க்க தான் அதெல்லாம் தெரியும். இனிமேல் வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக எங்களுக்கு இருக்கிற ஊருப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய காரணம் அதிகம்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் இல்லைப்பா, இதுதான் இப்படி இது மாற்றுங்க எல்லாம் சரியாக போயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லா மக்களும் இதுக்கப்புறம் உங்களுடைய ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல முறையில் வாழ்வாங்க. எங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரைட் லெஃப்ட் கலக்கும் டபுள் டக்கர். இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.